என் வசம் நானில்லை. 11 மாலை நேர இளங்குளிர் காற்று கடலில் இருந்து வீசியது. வானமும் கடலும் சேரும் சுவடை தெரியாமல் அடர்ந்த சாம்பல் நிறத்தில் ஒரு மாபெரும் திரை போல தொங்கியது. காற்றுப்பட்டு அசையும் திரையைப் போல கடலைகள் நெளிந்து கொண்டிருந்தன. தேவ் தனது புது பிளாட்டின் பால்கனியின் சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்தான். 5வது மாடியில் இருந்த பிளாட்டின் பால்கனியில் காற்று மென்குளிராய் பரவியது. தேவின் கையணைப்பில் அவனது தோளில் சாய்ந்து கடலைகளைப் பார்த்தபடி நின்றிருந்தாள் பிரீத்தி. பிரீத்தி என மென்மையாக அழைத்தான் தேவ். அம் என கண்களைத் திறக்காமலே பதில் சொன்னாள் பிரீத்தி. பிரீத்தி என திரும்பவும் அழைத்தான். அம் என அவன் மேல் இன்னும் ஒட்டி சாய்ந்து நின்றாள். அவள் தன் மேல் சாய்ந்தவுடன் அவளது கைகளின் மேல் தன் கைகளை வைத்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். பிரீத்தி, இது நிஜம்தானே என தேவ்வின் குரல் தயக்கமாக ஒலித்தது. தேவ் என சொல்லி நிறுத்தியவள். எனக்கும் இது கனவு மாதிரிதான் இருக்கு. கண்ணை திறந்தா கனவு கலைஞ்சிருமோனு பயமாயிருக்கு என மெல்லிய குரலில் சொன்னாள். பிரீத்தி என அவளைத் தன் பக்கம் திருப்பியவன், என் மேலே உனக்குக் கோபமா எனக் கேட்டான். உங்க மேலே கோபமா? எதுக்கு என திரும்பி நின்று அவன் முகத்தைப் பார்த்தாள். வந்து உங்கிட்டே என் காதலை சொல்ல தயக்கமாயிருந்தது. நீ மறுத்துட்டா என்னால தாங்க முடியுமானு தெரியல என மெதுவாக சொன்னான். ஓ, நீங்க எப்போ என்னை விரும்பத் தொடங்கினீங்க என கைகளை கட்டியபடி கேட்டாள். கதிர் உன்னை எனக்கு காலேஜில் இன்ட்ரோ கொடுத்தானே என சொல்லும் போதே தேவின் குரல் தேய்ந்து போனது. 4 வருஷம் இருக்குமா என ஆழ்ந்த குரலில் கேட்டவளிடம் வருத்தமாகத் தலையசைத்தான். அவள் எதுவும் சொல்லாமல் இருக்க, பிரீத்தி என்னாச்சு எனக் கேட்டான். கோபமாக தலையை மறுபக்கம் திருப்பியவளை ஏக்கமாக பார்த்த தேவ், 4 வருஷமா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும்போது கண்டிப்பா உங்கிட்ட அன்னிக்கு சொல்லிடணும் என்றுதான் நினைப்பேன். ஆனா உன்னை பார்த்தவுடனே சொல்லத் தெரியாத ஒரு தயக்கம் ஒரு பக்கம், மறுத்துட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் மறுபக்கம், அதனால சொல்லாம விட்டுருவேன் என நெகிழ்ந்த குரலில் சொன்னான். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத பயம், தயக்கமெல்லாம் என்றவளது குரலில் கோபம் தெரிந்தது. பிரீத்தி, உனக்கே தெரியும், எனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை. பாட்டிதான் வளர்த்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அது மட்டுமில்லை, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்கிற அளவுக்கு எனக்கு வசதியோ தகுதியோ இல்லை. நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்க நினைச்சேன் என மெல்லிய குரலில் சொன்னான் தேவ். தேவ், நீங்க சொல்றது கல்யாணத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா காதலுக்கே உங்க தகுதியோ வசதியோ தடையா இருக்கும்னு நினைச்சிங்களா என கைகளை இடுப்பில் வைத்தபடி கேட்டாள். மறுப்பாக தலையசைத்தவன், நீயும் என்னை விரும்பறது எனக்குத் தெரியும். ஆனா கதிரும் உன்னை விரும்பறான் என்று நினைச்சேன். அவன் எப்பவும் மாமா பொண்ணு எனக்குதான் என்று சொல்லிட்டே இருப்பான் என தயக்கமாக முடித்தான். தேவ், எனக்கு உங்களை என்ன செய்யறது என்றே தெரியலை. அவன் எதுக்கு அப்படி சொன்னான் என்று உங்களுக்குப் புரியலையா? அப்படியாவது நீங்க தைரியம் வந்து எங்கிட்ட உங்க காதலை சொல்லதான் என கைகளை விரித்து ஆதங்கத்துடன் சொன்னாள். இருக்கலாம் பிரீத்தி. ஆனா கவுதம் இதைப் பத்தி கேட்டிருக்கானே தவிர கதிர் ஒரு நாள் கூட இதைப் பத்தி நேரடியாக எங்கிட்டே பேசினதில்லை என வருத்தமாக சொன்னான் தேவ். அப்போ உங்களுக்கு கதிரைப் பத்தித்தான் கவலை. நான் உங்களைக் காதலிச்சிருந்தாலும் உங்களுக்காக காத்திட்டிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என கோபமாகக் கேட்டாள். அப்படியில்லை பிரீத்தி, கதிர் என தேவ் சொல்லும் போதே வேகமாக அருகே வந்து அவனது கழுத்தை 2 கைகளாலும் அழுத்தியவள், இன்னொரு தடவை கதிர் என்று சொன்னீங்க, இப்படியே உங்க கழுத்தை நெரிச்சிருவேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் தவிக்கிறது புரியவே இல்லை. அவனைப் பத்தியேதான் கவலை என ஆத்திரமாகச் சொன்னாள். அப்படியில்லை பிரீத்தி, கதிர் ரொம்ப நல்ல பையன் என தேவ் சொல்லத் தொடங்கும் போதே தனது குதிகாலால் நின்று அவனது உதடுகளை முத்தமிட்டாள். ஒரு நொடி என்ன நடந்ததென்று புரியாமல் நின்ற தேவ் தனது உணர்வுகளைச் சமன் செய்ய முடியாமல் திணறினான். பிரீத்திக்கும் உணர்ச்சி வேகத்தில்தான் என்ன செய்தோம் என அப்போதுதான் உரைத்தது. அவனை விட்டு ஒரடி விலகி நின்றவளது தலை தானாக குனிந்து கன்னங்கள் சிவப்பாக இமைகள் கீழ்நோக்கி சரிந்தன. கடற்கரையில் இருந்த வீசிய குளிர்காற்றையும் மீறி அவளது நெற்றியில் வியர்வை துளிர்த்து எழுந்தன. தேவ் தன்னைச் சமன்படுத்தி தலை குனிந்து நிற்கும் பிரீத்தியை காதலுடன் பார்த்தான். எப்போதும் நிமிர்ந்த தலையுடன் தைரியமாக பேசும் பிரீத்தி வெட்கப்பட்டு நிற்பது அவனது சமநிலையை தகர்த்தது. ரீத்து என மென்மையாக அழைத்தவன் தனது ஒற்றை விரலால் அவள் முகத்தைத் தூக்கினான்.
பிரித்தி கண்களை திறந்து பார்க்க வேண்டுமென்று நினைத்தும் அவளால் இமைகளைப் பிரிக்கவே முடியவில்லை. காற்றே இல்லாமல் போனது போல மூச்சு விடவே முடியாமல் தவித்தாள். ரீத்தும்மா என கிசுகிசுப்பாக சொன்னவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவனது உதடுகள் பட்டதும் சிலிர்த்த அவளது தேகம் சத்தமில்லாத இசையை உடலில் எழுப்பியது. அவளது மூடியிருந்த இமைகளின் மேல் தனது உதடுகளைப் பதிக்க இதயம் பெருத்த சத்தத்துடன் அடித்துக் கொண்டது. அவளது சிவந்த இதழ்களை ஆசையுடன் பார்த்தவன் தனது உதடுகளால் அவளது இதழ்களை உரசினான். ரீத்து என முணுமுணுத்தவனது வெப்பமான மூச்சு காற்று அவளது முகத்தில் படர தே என அடர்ந்த குரலில் கிசுகிசுத்தாள் பிரீத்தி. அவளது அழைப்பில் தன்னிலை இழந்தவன் அவளது ரோஜா நிற இதழ்களில் தனது உதடுகளைப் பொருத்தி தனது நெடுநாளைய தாபத்தைத் தீர்த்துக் கொண்டான். தேவ் என மெல்லிய குரலில் மூச்சு வாங்க சொன்ன பிரீத்தியை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டான். ரீத்து என்றவன் அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவளது தலைமேல் தனது தலையை சாய்த்துக் கொண்டான். இந்த நொடி அப்படியே நின்று போகக்கூடாதா என்று ஏங்கினான். உறவென்று யாருமில்லாமல் தனியே தவித்தவனுக்கு இப்போது பிரீத்தி மட்டுமே உறவென்று போதும் என தோன்றியது. தொடுவானத்தில் இளமஞ்சளில் நிலவு மெதுவே எழுந்து வந்தது. கடலலைகளில் அதன் மஞ்சள் ஒளிப்பட்டு தங்கத்துகள்கள் என மின்னியது. ரீத்து நான் இப்போ உங்கோட வீட்டுக்கு வரேன். உங்கப்பாவோட இன்னிக்கே பேசிடறேன். என்னால இனிமே நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது என ஆழ்ந்த குரலில் சொன்னான். அவனை இன்னும் இறுக அணைத்தவள் தேவ் என்னாலேயும் இனிமே நீங்க இல்லாம இருக்க முடியாது என நெகிழ்ந்த குரலில் சொன்னாள். இந்த வாரமே சிம்பிளா கோவிலில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்குப் பிறகு கிராண்டா ரிஷபஷன் கொடுத்துடலாம் என தீவிரமாக தங்களது எதிர்காலத்தைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். தேவ் நான் இன்னிக்கு எங்க வீட்டிலே பேசறேன். எங்கப்பாவோ அம்மாவோ என் விருப்பத்திற்கு கண்டிப்பா மறுப்பு சொல்ல மாட்டாங்க. நான் யாரையாவது விரும்பினா அவன் நல்ல பையனா இருந்தா அவங்களுக்குச் சம்மதம் என்று போன மாசம் கூட அம்மா சொன்னாங்க. உங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாம நான் அவங்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடியல என வருத்தமாக சொன்னாள். ஓகே அப்போ போகலாமவா, இன்னிக்கே தள்ளி போடாம பேசிடலாம் என்றான். இல்லை தேவ் இன்னிக்கு நான் வீட்டிலே பேசறேன். அவங்க சம்மதம் சொன்ன பிறகு நீங்க வந்து பேசுங்க. நீங்க திடீரென்று வந்து பேசினா அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் என்றாள் பிரீத்தி. ஓ அப்போ நாளை வரைக்கும் நான் காத்துட்டிருக்கணுமா? அப்போ அதுவரைக்கும் உன்னை நினைச்சிட்டிருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கொடு என அவளிடம் நெருங்கியவனைத் தள்ளிவிட்டு வீட்டிற்குள் ஓடினாள் பிரீத்தி. பாட்டி கிளம்புங்க என 5வது முறையாக சொன்னான் கதிர். இல்லைப்பா எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க போயிட்டு வாங்க எனறார் கதிரின் பாட்டி உஷாதேவி. அம்மா சம்பந்தம் பேசப் போகும்போது வீட்டிற்கு பெரியவங்க இல்லாம போனா நல்லா இருக்காது என்றார் பாஸ்கரன். உங்கப்பா போன பிறகு நான் எந்த நல்ல விஷயத்திலும் கலந்துக்கிறது இல்லைப்பா என வருத்தமாக சொன்னார். பாட்டி நீங்க எந்த காலத்திலிருக்கீங்க என கோபமாக கேட்டான் கதிர். உனக்கு சில விஷயம் புரியாதுப்பா என அழுத்தமாக சொன்னார் உஷா. அம்மா பொம்பளைங்க இல்லாம நாங்க ஆம்பளைங்க மட்டும் போய் சம்பந்தம் பேச முடியாதம்மா என்றார் பாஸ்கரன். நீ சொல்றதும் சரிதான் என யோசித்தவரின் பார்வையில் அப்போதுதான் கல்லூரியில் இருந்து வீட்டினுள் நுழைந்த அஷ்மிதா தென்பட்டாள். நம்ம அஷ்மியைக் கூட்டிட்டு போங்கப்பா என்றார். நீ சொன்னா சரியாகத்தான் இருக்குமென அஷ்மிதாவைப் பார்த்தார் பாஸ்கரன். கதிரின் செல்போன் அடிக்க அதை எடுத்தவன் ஹாய் கவுதம் என சொல்லியபடி கதவோரம் சென்றான். அஷ்மி சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா, உங்க மாமா வீட்டுக்குப் போகலாம் என்றார். என்னப்பா பிரீத்தியோட பர்த்டே பார்ட்டியா என கேட்டாள் அஷ்மிதா. இல்லைம்மா பிரீத்தியைப் பொண்ணு கேட்கப் போறோம் என சந்தோஷமாக சொன்னார் பாஸ்கரன். முகம் மலர்ந்த அஷ்மிதாவிடம் சீக்கிரம் கிளம்பு, அந்த ரெட் கலர் பட்டு சல்வாரை போட்டுக்கோ என்றார் உஷா. சரி பாட்டி என மாடிப்படிகளில் 4 கால் தாவலுடன் ஏறினாள். ஒழுங்காவே சிக்னல் கிடைக்கலை கவுதம் என 4ஆம் முறையாக அழுத்துக் கொண்டான் கதிர். எனக்கும் இதுவரை நீ பேசினதே கேட்கலடா என சலித்த குரலில் சொன்னான் கவுதம். நான் மெசேஜ் அனுப்பறேன் என சத்தமாக சொல்லிவிட்டு போன் இணைப்பைத் துண்டித்தான் கதிர். கவுதமுக்கு ஒழுங்காவே கால் போகலைப்பா என சலித்த குரலில் சொன்னவரிடம் மெசேஜ் அனுப்பிடு என்றார் பாஸ்கரன். சம்மதமாக தலையசைத்த கதிர் பிரீத்தியை பெண் கேட்க செல்கிறோம். ஷாலினியுடன் பிரீத்தியின் வீட்டிற்கு நேராக வந்துவிடு என குறுஞ்செய்தி அனுப்பினான். உடை மாற்றிய அஷ்மிதா தனது செல்போனை எடுத்து பிரீத்தியின் நம்பருக்கு கால் செய்தாள். தேவின் இதமான அணைப்பில் தன்னை மறந்திருந்த பிரீத்தி தனது செல்போனின் அழைப்பில் தன்னிலை அடைந்தாள். ஏனோ செல்போனை எடுக்கத் தோன்றாமல் அவனது அணைப்பிலேயே அசையாமல் நின்றிருந்தாள். மறுமுறையும் போன் அடிக்க
ரீத்து போன் என மெல்லிய குரலில் சொன்னான் தேவ். பரவாயில்லை, அடிக்கட்டும் என சொல்லிவிட்டு அவன் தோள் மேல் தலை சாய்த்துக் கொண்டாள். அம்மாவா இருக்கப் போகுது என கவலையாக சொன்ன தேவை எரிச்சலாக பார்த்துவிட்டு தனது கைப்பையிலிருந்து போனை எடுத்தாள். ஹலோ அஷ்மி என பிரித்தி சொன்னவுடன் தேவ் அருகே வந்தான். ஹாய் பிரித்தி, இங்கே இருக்கே என கேட்டாள். அஷ்மி, நான் வெளியே இருக்கேன் என்றாள். நான், அப்பா கதிர் எல்லாம் இப்போ உங்க வீட்டுக்குத்தான் வரோம் என மகிழ்ச்சியாக சொன்னாள். பிரித்தி, நானே பாட்டிக்கிட்டேயும் மாமாகிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்க உங்க வீட்டுக்கு வரணும் என்று நினைச்சேன் என்றாள் பிரித்தி. நாங்க உங்க வீட்டுக்கு எதுக்கு வரோம் தெரியுமா என கேட்டாள் அஷ்மிதா. என் பர்த்தேவுக்கு விஷ் செய்யதான் என சிரித்தாள் பிரித்தி. அதில்லை, உங்களை பொண்ணு கேட்கிறதுக்கு தான் வரோம் என சிரித்தாள் அஷ்மிதா. என்னது, பொண்ணு கேட்கவா? யாருக்கு என டென்ஷனாக கேட்டாள் பிரித்தி. வேற யாருக்கு, எங்கண்ணனுக்கு தான் என சிரித்தாள் அஷ்மிதா. அண்ணனா? யாரு அஷ்மி என சந்தேகமாக கேட்டாள் பிரித்தி. பிரித்தி, ஓ சாரி அண்ணி, எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் தானே. எங்கண்ணன் கதிருக்குதான் உங்களை பொண்ணு கேட்கத்தான் வரோம் என கலகலவென சிரித்துவிட்டு போனைக் கட் செய்தாள் அஷ்மிதா. என்னாச்சு பிரித்தி என உறைந்து நின்றவளை உலுக்கியவனிடம் அஷ்மிதா சொன்னதைக் கண்களில் நீருடன் சொன்னாள். ரீத்து, இப்போ எதுக்கு டென்ஷன்? அவங்க பொண்ணு தானே கேட்க வராங்க. நீ வேண்டாம் என்று சொன்னால் உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க என வெளியே பிரித்திக்கு ஆறுதல் சொன்னாலும் தேவின் மனசில் பாரம் ஏறியது. யோசனையாகத் தலையசைத்தவள் தேவ், நான் போறேன் என கைப்பையுடன் கிளம்பினாள். ரீத்து, நீ டென்ஷனாயிருக்கே, கார் ஓட்ட வேண்டாம். நான் வீட்டில் டிராப் செய்யறேன் என்றான் தேவ். இல்லை தேவ், நீங்க இப்போ அங்கே வந்தா வேற மாதிரி பிரச்சனை வரும். நான் மாமாகிட்டே நேரில் பேசறேன். அவர் புரிஞ்சுப்பார் என சொல்லிவிட்டு கார் கீயை பையிலிருந்து எடுத்தாள். கீழே வந்து அவள் காரை கிளப்பும் வரை கூடவே இருந்த தேவ், ரீத்து, நான் டிராப் செய்யறேன். சொன்னா கேளு என மறுபடியும் சொன்னான். இல்லை தேவ், இப்போ டென்ஷன் குறைஞ்சிருச்சு. 5 வருஷமா கார் ஓட்டறேன். கவலைப்படாதீங்க, டேக் கேர் பை என சொல்லிவிட்டு காரை கிளப்பினாள். ரீத்து டிரைவ் சேப் என சொன்ன தேவை பார்த்து புன்னகைத்துவிட்டு கையசைத்தபடி கேட்டை தாண்டி சென்றாள். பிரித்தி. அவள் செல்வதையே மனதில் பாரத்துடன் பார்த்து கொண்டே நின்றான் தேவ். காரை செலுத்திக் கொண்டே தனது செல்போனை எடுத்து ஷாலினியை அழைத்த பிரித்தி. ஹலோ ஷாலு, எங்கே இருக்கே என பதட்டமாக கேட்டாள். பிரித், நானும் கவுதமும் உங்க வீட்டுக்குதான் வந்துட்டு இருக்கோம். கதிர் எங்களை வர சொல்லி மெசேஜ அனுப்பியிருந்தான் என்ற ஷாலினி, நீ இங்கே இருக்கே. தேவ் என்ன சொன்னார் என ஆவலாகக் கேட்டாள். நீ வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என இணைப்பைத் துண்டித்த பிரித்தி. திடீரென்று கதிர் வீட்டிலிருந்து என் பெண் கேட்க வருகிறார்கள் என யோசித்தபடி காரை ஓட்டினாள். ஒருவேளை கதிரும் தன்னை விரும்புகிறானா என்ற யோசனை வந்தவுடன் நெஞ்சில் ஏதோ வலிப்பதைப் போல உணர்ந்தாள். ஒரு நொடி கண்களை முடியவள் எதிரே வேகமாக வந்த தண்ணி லாரியை பார்க்காமல் தவறவிட்டாள். கடைசி நொடியில் உணர்ந்து காரை திருப்புவதற்குள் லாரி பயங்கர சத்தத்துடன் அவளது காரை இடித்தது. பின் காரில் வந்தவர்கள் தலையில் அடிபட்டிருந்த பிரித்தியை காரிலிருந்து எடுத்து பக்கத்திலிருந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்குள் அவளது உயிர் உடலை விட்டு பறந்திருந்தது.